இல்லமே, உன்னை நினைத்து அந்த கடவுளிடம் வேண்டுவதற்கு ஆள் யாரும் கிடையாது. உன்னி நன்றாக இருக்க வேண்டும் என்று இங்கு யாரும் என்னிடம் வேண்டியதும் கிடையாது. ஆனால் நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாயே, உன் குணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. உன்னை பற்றி யாரும் இங்கு யோசிக்கவில்லை. மற்றவர்களை பற்றி, உனக்கு பிடித்தவர்களை பற்றி, உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றி நீ யோசிக்கிறாய். மேலும் மேலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாய். அதனால் உன் வாழ்க்கை ஒன்றும் வீணாகி போய்விடாத. எவ்வளவு நல்லது செய்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நீ செய்யும் பொழுது அந்த கடவுளே உன் அருகில் வந்து உனக்கு காட்சி தருவார். அவர்களுக்கு உன் அருமை புரியவில்லை என்றால் என்ன? உன்னால் முடிந்தவரை செய். இல்லை, அவர்களுக்கு புரியவில்லை என்றால் ஒதுங்கிவிடு. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அவர்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்கிறாய். நீ எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்க வேண்டாம். யாரும் இந்த உலகத்தில் உனக்காக ஒரு பொழுதும் வேண்டியதும் கிடையாது. என்னிடம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதும் கிடையாது. ஆனால் என் குழந்தைக்கு தனி மனம்தான். அந்த மனம்தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்தது. நீ அழகான குழந்தை. மனமானது எப்பொழுதும் தூய்மையான குழந்தை. உன் வாழ்நாளில் சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாய். அது எல்லாம் உன்னுடைய பாவத்தை கழிக்கத்தானே தவிர உன் அதிகரிப்பதற்காக கிடையவே கிடையாது. நீ முழுமையாக என்னிடம் வந்துவிட வேண்டும். உனக்கு அடுத்த பிறவி என்பதே இருக்காது என்று நான் வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, நீ கஷ்டப்படுகிறாய் என்று கவலைப்படாதே. முழுமையாக என்னிடம் இருப்பாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? எப்பொழுதுமே இந்த சாய் இருப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத சந்தோஷங்களை இனி நீ பார்ப்பாய். உனக்கு நான் காட்சி தருவேன். உன் வாழ்க்கையை நான் மென்மேலும் சந்தோஷமாக வளர வைப்பேன். தைரியமாக இரு. எந்த காலத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.